ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீ டைம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை பார்க்க போகிறோம். சைனா இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. தனிமை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கல்யாண காட்சிலாம் வேணாம், யாருமே தேவையில்லை, நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு மேஜர் பாப்புலேஷன் இப்போ தனியாக இருக்கிறத விரும்புகிறாங்களாம். அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு மனித துணை அப்படின்றது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கள எப்படி அந்த தனிமையிலேருந்து காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்ச யூபிடெக் அப்படின்ற ஒரு ரொபாட்டிக்ஸ் நிறுவனம் இப்போ ஒரு வினோதமான ஐடியாவோட முன் வந்துருக்கிறாங்க. என்னென்னா ஹியூமனாய்டு ரோபோட்ஸ். மனிதர் போலவே செயல்படக்கூடிய, மனிதர் போலவே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்காது, பட் ட்ரை பண்ணோம். அந்த ரோபோட்ஸ் அப்படி ட்ரை பண்ணோம். மனுஷன மாதிரியே இருக்கும். சிலிக்கான் ஸ்கின்லாம் போட்டு பயங்கரமாக அவனை பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியே செஞ்சுக்கிறாங்க. அந்த ரோபோட் பேர் யூ1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் லைட் ப்ரோ அப்புறம் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி மூணு வெர்ஷன் இருக்குது போல். அதில் என்னென்னா அந்த லைட்டுன்றது இடுப்பு வரைக்கும் இருக்குமா. ஏதாவது மேஜர் மேலே அந்த ரோபோட்டை வச்சிக்கலாம், பேசிக்கலாம், அதுக்கிட்ட கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும் அது ஒரு ஃப்ரெண்ட்லி கம்பேனியன் மாதிரி அது இருக்கும். நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், நமக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி அது மற்றபடி வேறு எதுவும் பண்ணாது. அப்படியே அடுத்த கட்டம் யூ1 ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே நடக்கும், நடவடியாக இருக்கும், முழு உருவம் இருக்கும், காலு கையெல்லாம் இருக்கும். இது இந்த மேஜரில் வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, யூ1 மேக்ஸா, அந்த மாதிரி 3 வெர்ஷன். அதான் டாப் எண்ட் மாடலு. இந்த டாப் எண்ட் மாடல் ஆடும் பாடும் என்ன வேணால் பண்ணும். இதில் ரேட் டிஃப்ரென்ஸ் வேறு நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ரேட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதில் அந்த சாதாரண பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல, அது 18 லட்சம் கிட்ட, 17 லட்சம் கிட்ட வரும். 16,82,000 நம்ம ஊர் காசுக்கே ஒரு 17 லட்சம் கொடுத்தா அந்த பேஸ் மாடல் ரோபோட் வாங்கலாம். அதுவே நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா, அடுத்த ப்ரோ மாடலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் 24 லட்சம் கிட்ட, 23 சில்லற அந்த மாதிரி செலவு பண்ணால் அந்த அடுத்த மிட் வேரியண்ட் எடுக்க முடியும். டாப் எண்ட் எடுக்கணும் அப்படின்னா தான் இங்கே தான் பெரிய ரேட் சேஞ்சே இருக்குது. மேல் ஹியூமனாய்டு ரோபோட் வாங்குறீங்க, ஆன் ரோபோட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 1,39,00,000 சில்லற செலவு பண்ணணும். பெண் ஹியூமனாய்டு ரோபோட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 1,23,00,000 சில்லற செலவு பண்ணணும். இதில் என்னடா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் இருக்க அட்வான்ஸ்மெண்ட் அப்படி இருக்கும். அதில் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் அப்படியே அசலாக ஒரு மனிதனை போலவே அது பிஹேவ் பண்ணுறதுனால பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இது லான்ச் பண்ணுற ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதில் என்னென்னா, அந்த பெரிய ட்ரெஸ்ஸெலாம் இல்லை, சிலிகான் ஸ்கின்லாம் கிடையாது, ஒரு கிளாத்தில் தச்ச ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ரோபோட்டை நடக்க விடுறாங்க ரேம்பில். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மனுஷன் மாதிரி இருக்குது, மனுஷனுக்கு ட்ரெஸ் போட்டு நடக்க விடுற மாதிரி இருக்குது அப்படின்ற சந்தேகம் வர்றதுனால அந்த டிசைன் பண்ணவங்க இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, காலுக்கு கீழே, முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வெட்டிட்டு அதோட மெட்டல் லெக்கு தெரிகிற மாதிரி வச்சு, இது ரோபோட் தான், நீங்கள் நடக்கிறத பார்க்கும்போது மனுஷன் மாதிரியே இருக்கிறதுனால இது மனுஷன் நினச்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த இடத்துல இருக்க, இந்த பாகத்தில் இருக்க ட்ரெஸ்ஸை மொத்தமாக கட் பண்ணி எடுத்தாங்க. இது ஃபஸ்ட்டு ஷோகேஸ் பண்ணும்போது நடந்த பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ரேம்ப் வாக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக அவங்க ரோபோட்ஸை வரிசைப்படுத்தி இப்படி நடக்க வைக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. சில இடத்துல இது ரோபோட்டா மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உற்று கவனிச்சா கூட சில நேரத்தில் டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதுபோக டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம இப்போ தொட்டோம்னா நம்மளை யாராவது ஒரு 3வது நபர் எதிரில் இருக்கவங்க டக்குன்னு தொடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், அப்படின்னுவோம், இல்லை மூஞ்சி சிரிக்கிறது, இல்லை திரும்பவும் பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த ரியாக்ஷன் வரையும் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சேஃபானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது படத்தை எல்லாம் நம்ம பார்த்துருவோம். நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் நீங்கள் நிறைய பார்த்தது இந்த கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு உதவியாளராக ஒரு ரோபோட்டை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அது ஹேவியர் ஆகிடும், அது ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அது கண்ணாபின்னா நடிக்கும், உலகத்தையே அழிச்சிருன்ற மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எக்ஸாக்டாக இந்த டெக்னாலஜியை லான்ச் பண்ணி இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது எனக்கு நடிகர் வில் ஸ்மித் நடித்த ஐ ரோபாட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஐ ரோபாட்டில் இதே கான்செப்ட் தான்.
மனுஷன் தனியாக இருக்கான், அவனுக்கு உதவிக்கு ஒரு ரோபோட் வேணும், அப்புறம் அந்த ரோபோட் வந்து ஊரையே ஆட்கொள்றதுக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சூழ்ச்சி என்ன அப்படின்றது மாதிரிலாம் இருக்கும். இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு இந்த ரோபோட்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஒரு நாள் 2 நாள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் லான்ச் பண்ணி, அதுக்குள்ளே 13,361 புக்கிங்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அதோட ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 கிட்ட போயிருக்கும் இப்போவே. அந்த மாதிரி புக்கிங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வந்து இதை வாங்குறதுக்கு முற்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வாங்குறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்க போகுது, நம்ம ஊரில் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸை இம்போர்ட் பண்ணுறது அதற்கான சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இது வந்து புதுசு, ரொம்ப புதுசாக இருக்குது. புதுசு இன்னொன்று அதுக்கு பின்னாடி இருக்க நல்லது கெட்டது அதெல்லாம் நமக்கு தெரில. இன்னும் நல்லா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் கூடிய விரைவில் நமக்கு மத்தியில் ரோபோட்ஸ் நடமாடுறத பார்க்க முடியும். வீட்டில் ஒரு பொம்மை வச்சு விளாட்றது பற்றிலாம் பொம்மையவே கூட்டினே எங்கே போனால் போகிறது அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் எதிர்காலத்தில். ஸோ இதுக்குள்ளே வந்து அவ்வளோ ஹிடன் டெக்னாலஜிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, பேசுகிறது, யாரோட வாய்ஸ்லையாவது நீங்கள் பேசணும், யார் வடிவத்தில் வேணாலும் இந்த ரோபோட்டை டிசைன் பண்ணி வாங்கிக்க முடியும். அது போக என்ன வாய்ஸில் அது பேசணுன்றதை நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்துருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முழுசாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஹியூமன் ரோபோட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் ட்ரெண்டிங்கான டாப்பிக்கு. ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்க்க முடியும். ஏன்னா பல விஷயம் இருக்குது உள்ளே, அதை பற்றி பேசிட்டே போகலாம். இருந்தாலும் இந்த மாதிரி டெக்னாலஜி ஒன்று இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். ஊருக்குள்ளே நடக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொண்டு வந்து காதுக்குள்ளே போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம். பார்த்துக்குங்க, ஊருக்குள்ளே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. பிரபல இளம் கன்னட நடிகையிடம் முகம் தெரியாத ஒரு நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதா அந்த நடிகையே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. ಸರ್ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ ನಾವು ಕಾರ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ಕೈ ನೋಡಿ ನಮ್ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದ ಕಾರ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ಕಾಲ್ ಹತ್ತಿದ. அந்த நடிகையோட பேர் திவ்யா சுரேஷ், 33 வயதாகிறது. இவங்க 2021ஆம் ஆண்டு கன்னட பிக் பாஸ் சீசன் 8ல் வந்து பங்கேற்று இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நடித்து மக்கள் மத்தியில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்காங்க. நிறைய திரைப்படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நடிகை திவ்யா சுரேஷ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவங்களோட கசினோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நைட்டு ரிட்டன் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்காக வெளியில் வந்திருக்காங்க. அப்போ ரோட்டில் யாருமே இல்லை, ரோடே காலியாக இருந்திருக்கு. சரி காரில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட வரும்போது அவங்கள ஒரு நபர் பின்தொடர்ந்து வந்ததாக சொல்லப்படுது. அந்த நபர் நார்மலாக வரல, இந்த நடிகையை பார்த்து ஏதோ ஒரு ஆக்ஷன், தவறான செய்கையை வந்து காமிச்சிருக்காரு. அந்த செய்கையை பார்த்ததுக்கு அப்புறமே அந்த நடிகைக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துருக்காங்க. உடனே அவங்களும் அவங்களோட உறவினர் பெண்ணும் சேர்ந்து அந்த நபரை வந்து விரட்டி இருக்காங்க, சத்தம் போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, எங்க பின்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. ஆனாலுமே அந்த நபர் கேட்கவே கேட்காம அந்த நடிகையை பின்தொடர்ந்து கிட்ட வந்து அந்த செய்கையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த நடிகை திவ்யா சுரேஷ் உடனே காருக்குள்ள ஏறி அங்கிருந்து கிளம்புறதுக்காக பார்த்திருக்காங்க. ஆனாலுமே விடாம அந்த நபர் கார் பக்கத்துல வந்து நடிகைக்கு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போன நடிகை திவ்யா சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வீடியோவா எடுத்து இணையத்துல வெளியிட்டு இருக்காங்க. ಸರ್ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ ನಾವು ಕಾರ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ನಮ್ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದ ಕಾರ್ ಹತ್ತಿದ ತಕ್ಷಣ ಕಾಲ್ ಹತ್ತಿದ. இரவு நேரத்தில் பெண்கள் வெளியில் நடக்கிறது குத்தமா, அப்படி நடந்தால் இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகள் வருமா, இதையெல்லாம் கண்டிக்காமல், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு உறுதிமொழி சொன்ன அந்த பாதுகாப்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போலீஸை டேக் பண்ணி இந்த போஸ்ட்டை வந்து நடிகை திவ்யா சுரேஷ் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. நடிகை திவ்யா சுரேஷின் இந்த பதிவுக்கு பல இணையவாசிகளும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதாவது அந்த நபரை சீக்கிரமாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. லவ் ப்ரொபோஸ் பண்ணுறதுக்காக காதலர்கள் தன்னோட காதலி கிட்ட என்னென்னவோ குரலை வித்தையெல்லாம் காமிப்பாங்க. ஆனால் அது பல நேரங்களில் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனால் இங்கே ஒரு காதலர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, தன்னோட காதலியை கூப்பிட்டுக்கிட்டு சுமார் 1450 அடி உயர கட்டடத்துக்கு மேலே ஏறி போயிட்டு அங்கே நின்று தன்னோட காதலை வெளிப்படுத்தியிருக்காரு. ஹாலிவுட் படத்தையே விஞ்சுற அளவுக்கு இப்படி ஒரு அழகான லவ் சீனை கிரியேட் பண்ண அந்த காதல் ஜோடியை போலீசார் இப்போ துண்டா தூக்கி கைது பண்ணியிருக்காங்க. உலகமே உற்று நோக்கக்கூடிய இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா அமெரிக்கா நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய எம்பயர் ஸ்டேட் கட்டடத்து மேலே தான் நடந்திருக்கு. இந்த செயலை செஞ்ச அந்த கப்பலோட பேர் ரஷ்யா நாட்டு
நாட்டை சேர்ந்த ஈவான் பீக்ஸ் மற்றும் ஏஞ்சலா நிக்கோலா அப்படிங்கிறவ தான். இவங்க 2 பேரும் ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்னைக்கு தான் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சாங்கன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே இப்படிப்பட்ட வேலைகளில் தான் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள், உயரமான டவர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல ஏறி ஃபோட்டோ எடுக்கிறது, போஸ்ட் கொடுக்கறது, வீடியோ எடுக்கிறது, முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறதுன்னு இப்படிப்பட்ட பல ஃபோட்டோக்களை எடுத்து இணையத்தில் வெளியிடுறது தான் இவங்களோட பிரதான வேலையாகவே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட வித்தியாசமான செயலை செய்கிறதாலேயே இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பீக்ஸ் அவர்களுக்கு 1,00,000 ஃபாலோவருக்கு மேலே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த ஃபேன் பேஸில் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான உயரமான இடங்களுக்கு ஏறி இப்படி போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோவை பதிவு பண்ணுறது தான் இவங்களோட வேலையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி சாகச செயல்களில் ஈடுபடுற இந்த கப்பில் வச்சே ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்கை வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையும் எடுத்து வெளியிட்டுச்சு. அந்த திரைப்படத்தில் இவங்க 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. அது ஓஹோன்னு ஓடிச்சுன்னெலாம் சொல்லப்படுது. இந்த சாகச ரஷ்ய கப்பலுக்கு சோசியல் மீடியா, திரைப்படம் அப்படின்னு எக்கச்சக்கமான புகழ், ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனாலுமே அவங்களோட சாகச பயணத்தை அவங்க விடவே இல்லை. ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகத்திலேயே உயரமான கட்டடத்து மேலே ஏறி நாம் ஒரு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க செலக்ட் பண்ண இடம் தான் அமெரிக்கா நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்பயர் ஸ்டேட் கட்டிடம். அந்த கட்டடத்து மேலே தான் சம்பவத்தன்னைக்கு 2 பேரும் ஏறி இருக்காங்க. அதுவும் முகமூடி போட்டுட்டு ஏறி இருக்காங்க. அந்த கட்டடத்து மேலே ஏறினதுக்கப்புறம் காதலன் பீக்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட காதலியான ஏஞ்சலா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண ப்ரொபோசலை ஒரு ரிங்கோட அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு ஏஞ்சலாவுக்கு ஒரே சந்தோஷம். அதை அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமண ப்ரொபோசலோட அவங்க நிறுத்தினாங்களா? இல்லை, அதுக்கும் மேலே போய் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 1450 அடி கட்டடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய டவர் மேலே ஏறி 2 பேரும் ஒரு பேனரை காமிச்சு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அந்த பேனரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, when the power of love beats the love of power, the world knows peace அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தை அந்த பேனரில் அவங்க எழுதியிருந்தாங்க. அதாவது அதிகாரத்தின் மீதான காதலை விட அன்பின் சக்தி மேலோங்கும் போது உலகம் அமைதி காணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகத்தை அந்த டவர் மேலே நின்று பேனர் மூலமாக உலகத்துக்கே காமிச்சிருக்காங்க. இப்படி யாரோ ஒருத்தங்க வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத நோட் பண்ண அந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்த மொத்த காட்சியுமே வீடியோ எடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் இந்த கப்பல் 2 பேருமே அந்த டவர் மேலே ஏறி இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக கீழே இறங்கி வந்திருக்காங்க. வந்ததும் தான் அவங்களுக்கு காத்திருந்துச்சு பெரிய ஷாக். என்னன்னா, ஆல்ரெடி போலீஸார் அந்த கட்டடத்துக்கு கீழே ரெடியாக காத்திருந்திருக்காங்க இவங்களை கைது பண்ணுறதுக்கு. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஏறி காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த கட்டடத்து மேலே அனுமதி இல்லாமல் நுழைஞ்சதுக்காக. அதாவது எம்பயர் ஸ்டேட் கட்டடத்துக்குள்ள அனுமதி இல்லாமல் நுழைதல், கவனக்குறைவாக செயல்படுதல், பொதுவெளியில் அநாகரிகமாக அதாவது ஒழுங்கீனமாக செயல்படுதல் போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழே அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்க 2 பேரையுமே இப்போ போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே இருந்தே ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அதுவும் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. உயரமான இடத்துல நின்று காதலை ப்ரப்போஸ் பண்ணால் உலக சாதனை பண்ணலாம் அப்படின்னு கனவு கண்ட இந்த காதல் ஜோடியை இப்போ போலீஸார் கைது பண்ணது தான் உலகமே உத்து நோக்கிக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர நாமளே தவறான உதாரணமாக மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு வித்யா, சமீப நாட்களில் நம்ம செய்திகளில் என்ன மாதிரி பார்க்குறோன்னா, தவளைக்கும் கல்யாணம், கழுதைக்கும் கல்யாணம், ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் கல்யாணம், இந்த மாதிரி விசித்திரமான நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதை விட ஒரு விசித்திரமாக ஒரு நியூஸ் இருக்குது. என்னன்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு முதலைக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. என்னது, ஆணுக்கும் முதலைக்கும் கல்யாணமா? ஆமாம். எங்க அருண், நம்ம ஊரில் நடந்துச்சா? நம்ம ஊரில் இந்த சம்பவம் நடக்கல. இது எங்கே நடந்துச்சுன்னா, மெக்சிகோ நாட்டில் இருக்கிற சான் பெட்ரோ ஹவு மெலுலா அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் நடந்திருக்கு. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மேயருக்கும், அதாவது மேயர் விக்டர் அப்படிங்கிறவர், அவருக்கும் ஒரு பெண் முதலைக்கும் திருமணம் நடந்திருக்கு. ஏன் அருண் இப்படி பண்ணுறாங்க? அதாவது இன்னைக்கு நேற்று இந்த விஷயத்தை பண்ணல, கிட்டத்தட்ட 230 வருஷமாக இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இதை பாரம்பரியமாக ஒரு சடங்கு மாதிரி பண்ணுறாங்களாம். வருஷம் வருஷம் இந்த முதலை கல்யாணம் நடந்துருமா, வெகு விமர்சையாக பண்ணுவாங்களாம். ¡Vivan todos los danzantes! ¡Viva! ¡Viva nuestra cultura! ¡Viva! ¡Viva San Pedro Guamelula! ¡Viva!
அதை ஏன் அந்த மேயருக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே. என்னன்னா அந்த 230 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாட்டில் இருந்த சாண்டல் பகுதியில் இருக்கக்கூடிய மன்னனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்களுக்கும் வந்து ரொம்ப காலமாக வந்து வாக்குவாதம் சண்டை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கான். இதை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பழங்குடியின பெண் ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கார். அது மூலமாக அவங்களுக்குள்ள இருந்த நீண்ட கால சண்டை வந்து சுமூகமாயிருக்கு. எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் மாமா மச்சான் ஆகிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சு இல்லையா மன்னனுக்கும் பழங்குடியின பெண்ணுக்கும், அதை நாம் இதுக்கப்புறம் வழி வழியாக தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் வருஷம் வருஷம் ஒரு பொண்ணை நாம் வந்து அந்த மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது இல்லை, கொடுக்க முடியாது இல்லை. அதுக்காக யோசிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பழங்குடியினத்தோட அடையாளம் அப்படின்னா முதலையா. ஸோ அதனால் நம்ம அந்த மன்னனுக்கு வந்து ஒரு முதலையை வந்து நம்ம பரிசாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் ஆரம்ப காலத்தில் வழக்கமாக தோன்றி இருக்கு. அது நாளடைவில் என்ன ஆகியிருக்குன்னா, மன்னர் காலம் முடிஞ்சு இந்த மக்களாட்சி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மேயராக அந்த நகரத்துக்கு யார் பொறுப்பேற்றிருக்காங்களோ அந்த மேயருக்கு வந்து நம்ம வந்து இந்த முதலையை வந்து கொடுக்கலாம், பரிசாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அது நாளடைவில் அப்படியே கல்யாணமாக மாறி இருக்கு. மேயருக்கும் அந்த முதலைக்கும், அதுவும் ஒரு பெண் முதலையை தான் கொடுப்பாங்களாம். ஆண் மேயருக்கும் பெண் முதலைக்கும் பரிசா கொடுக்கறத அப்படியே கல்யாண நிகழ்வா மாத்தி இருக்காங்க. அந்த கல்யாணம் தான் கடந்த சில ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. மேயர் அவர்கள் அந்த பெண் முதலைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட முத்தம் கொடுக்கிறது தான் அதுல ஹைலைட்டான விஷயமே. என்ன அருண், முத்தம் கொடுக்கும்போது அது கடிச்சிராதா? இல்ல இது நீ இப்ப யோசிக்கிறியே, அவங்க 230 வருஷமா யோசிக்காமல இருந்திருப்பாங்க. முதலையை கூப்பிட்டு வரும்போதே அதோட வாயை நல்லா டைட்டா கட்டி தான் கூப்பிட்டு வருவாங்க. அதனால மேயர் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காது. சரி, இதை பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இது ஒரு நல்ல கேள்வினே சொல்லலாம். என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரியான விசித்திரமான கல்யாணம் பண்றது எதுக்காக, மழை வேண்டி கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அந்த ஊர்லயும் கிட்டத்தட்ட அதே காரணத்துக்காக தான் பண்றாங்க. அதாவது அந்த ஊர் நல்லா இருக்கணும், அந்த ஊரோட இயற்கை வளங்கள்லாம் நல்லா இருக்கணும், அறுவடை வேளாண் அந்த மாதிரியான தொழில்கள்லாம் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மழை அப்பப்போ பெஞ்சுக்கிட்டே இருக்கணும், நாங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து இவங்க இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களால் போற்றி பாராட்டப்படுகிறது. கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு அருண்.